ஓகே, இங்கே என்ன முடித்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்குவேட்டார்லேருந்து பார்த்தோமா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷார்ட்டஸ்ட் டே ஆஃப் இயர். ஷார்ட்டஸ்ட் டே எது அப்படின்னு பார்த்தோன்னா 22nd டிசம்பர். ஆக்சுவலி ஷார்ட்டஸ்ட்டு டே வந்து 21 டிசம்பர் இருந்தாலும் ஆப்ஷனில் நம்ம அதையும் கிளிக் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அது 2 நாள் இருந்திருக்கு. சன் வந்து கேப்ரிகான், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் ஸ்ட்ரைட்டாக வந்து படும். இது வந்து நம்ம வின்டர் சாலிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். டிசம்பர் அப்போ வரதுனால வின்டர் சாலிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். சம்மர் எப்போ நடக்கும், சம்மர் சாலிஸ்டர்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து June 21. இந்த சம்மர் சாலிஸ்டர்ஸை வந்து லாங்கஸ்ட் டேன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேன்சர் வந்து நார்த்தன் சைடில் இருக்குது. அதுவே கேப்ரிகான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ இது வந்து 23½ 1/2 ஆஃப் நார்த் டிகிரி. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா வேறு என்னென்னலாம் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 23½ டிகிரி நார்த்தை வந்து கேன்சர்னும், 66½ டிகிரியை வந்து ஆர்டிக்னும், இதுவே சவுத்தில் 23½ டிகிரி இருந்துச்சு அப்படின்னா கேப்ரிகான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் எந்தெந்த வழியாக பாஸ் ஆகலை அப்படின்னா அசாம் வழியாக பாஸ் ஆகலை அப்படின்னு இருக்குது. ஸோ 17 கண்ட்ரிஸ் வழியாக இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ன்றது 17 கண்ட்ரிக்கு போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 கண்ட்ரி, இந்தியாவில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 8 ஸ்டேட்ஸில் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோ காங்கிரஸ் வித் எம்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ க்ரோக்கு நம்ம என்ன சொல்லுவோம், GRMன்னு சொல்லுவோம். காங்கிரஸுக்கு CJன்னு சொல்கிறோம். வித்துக்கு W போட்டிருக்கோம். எம்டிக்கு எம்டினே இருக்குது. GRMன்றது என்னென்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், அண்ட் CJன்றது சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், அண்ட் W இஸ் வெஸ்ட் பெங்கால், எம்டி மிசோரம், திரிபுரா. வெஸ்ட் டு ஈஸ்ட், அதாவது இந்த பக்கத்தில் இருந்து இப்படி போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாங்கிடியூடை பற்றி பார்க்குறோம். லாங்கிடியூடில் எது கரெக்ட் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா வந்து இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. லாங்கிடியூட் வந்து இன்டர்செக்டே ஆகாது. ஓகேவா? சரி, லாட்டிடியூட் தான் இன்டர்செக்டே ஆகாது, லாங்கிடியூட் வந்து இன்டர்செக்ட் ஆகும். அதனால் இது வந்து தப்பு. ஸோ அப்போ லாட்டிடியூடை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து parallel to each other அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இன்டர்செக்டே ஆகாதுன்னு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே கரெக்டு. லாங்கிடியூடில் பார்த்தோம் அப்படின்னா 180 டிகிரி ஈஸ்ட் அண்ட் 180 டிகிரி வெஸ்ட், இது ரெண்டுமே வந்து சேம் லைனுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து 82.5 டிகிரி ஈஸ்ட், இது என்ன அப்படின்னா IST. இது எங்கே இருக்குது, பாஸ் க்ளோஸ் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் நேமை நம்ம என்னென்னு மாற்றிட்டோம், பிரயாக்ராஜ்னு மாற்றிட்டோம். இது எதுக்கு க்ளோஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 அப்படின்னு சொல்லிட்டு. GMTயை விட இது 5 hours 30 minutes அஹெடாக இருக்குது. ஸோ அடுத்த கொஷின் அதே தான். டேஷ் மெரிடியன் ஆன் விச் IST இஸ் பேஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 82 1/2 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாட்டிடியூட் கிடையாது, லாங்கிடியூட், அது ஞாபகம் வச்சுக்கோ. இந்தியன் IST பார்த்தோன்னா GMT + 5.30 ராயல் அப்சர்வேட்டரி இன் கிரீன்விச் லண்டனில் இருக்குது. இதுவும் அதே தான் கொடுத்துருக்காங்க, 5:30 hours. ஓகே, 5 ஸ்டேட் வழியாக இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெரிடியன், அதாவது நம்ம IST இருக்கு இல்லையா, அது வந்து பாஸ் ஆகுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா உமா அன்கோன்றது தான் வந்து கோட் வேர்டு. இதில் 3 பிரதேஷ் இருக்குது. அந்த 3 பிரதேஷுமே உமாவில் தான் வருது. அதாவது உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்து ஆந்திர பிரதேஷ். இது வந்து உமா. அன்கோன்றது பார்த்தோம் அப்படின்னா சண்டிகர் அண்ட் ஒடிசாவை சொல்கிறோம். சரி, இதில் IST எக்ஸாக்டாக நம்ம எந்த பாயிண்ட், அதாவது 82.5ன்னு வச்சுருக்கோம்ல, அது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 பிரதேஷில் ஃபஸ்ட்டு என்ன வருது, உமாவில் உத்தரப்பிரதேஷ் தான். அப்போது உத்தரப்பிரதேஷில் மிர்சாப்பூர்ன்ற இடத்த வந்து நம்ம வச்சுருக்கோம். சரி, குஜராத்லேருந்து ஆந்திர பிரதேஷ்க்கு எவ்வளோ டைம் லாகுன்னு பார்த்தோன்னா 2 கண்ட்ரிக்கு நடுப்புற இருக்கிறதுனால 2 ஹவர்ஸுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1 டிகிரி அப்பார்ட் 2 லாங்கிடியூட் இருந்துச்சு அப்படின்னா 4 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த குஜராத்துக்கும் அருணாச்சல் பிரதேஷ்க்கும் பார்த்தோன்னா 30 டிகிரி வந்து கேப் இருக்கான். ஸோ அது நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 120 இது வரும். 120 அப்படின்னும் போது ஹார்ஸாக கண்ணும்போது 2 ஹவர்ஸ்ன்னு வரும். சன்ரைஸ் ஈஸ்டர்னை விட மோஸ்டர்ன் எவ்வளோ சீக்கிரமாக ஆகும்னா 2 ஹவர்ஸ். அதே தான், இந்த டிஃப்ரென்ஸோட வேறு ஒரு கொஷின். ஓகே, கண்ட்ரீஸை பார்த்தோன்னா 1 டைம் ஜோன் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜப்பானுக்கு இருக்குது, இந்தியாவுக்கு இருக்குது, சைனாக்கு இருக்குது, ஈராக்கு இருக்குது, சவுதி அரேபியாவுக்கு இருக்குது, சவுத் கொரியாவுக்கு இருக்குது, அர்ஜென்டினாவுக்கு இருக்குது. ஓகேவா? யூஎஸ்ஏக்கு கிடையாது. ஃப்ரான்ஸில் வந்து 12 இருக்குது, ரஷ்யாலையும் 11 இருக்குது, யூஎஸ்லேயும் 11 இருக்குது. சரியா? அதனால் அது 1 டைம் கிடையாது, மோர் தென் 1 ஸ்டாண்டர்ட் மெரிடியன். ஆப்கானிஸ்தான் நம்ம மறந்துட்டோம் அந்த இதில் ஆட் பண்ணுறதுக்கு. ஆப்கானிஸ்தானுக்கும் 1 தான் இருக்குது. சரி, அடுத்து இன்டர்நேஷ்னல் டேட் லைனு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா 180 டிகிரி கிரீன்விச்சை சொல்கிறோம். சரி,
15 டிகிரி லாங்கிடியூட் வரைக்கும் எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட்டுக்காக போச்சு அப்படின்னா +1 ஆகும், அண்ட் வெஸ்ட்டுக்காக போச்சு அப்படின்னா -1 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி மேலே இருந்த அந்த இன்டர்நேஷ்னல் தான் வந்து கேட்டிருக்காங்க 180 டிகிரி. நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு கல்லும் சாயிலும் வந்து டவுன்வர்ட் மூமெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸை அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மாஸ் வேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ராக் ஃபால், ஸ்லம், டெப்ரிஸ் எல்லாமே சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன, ராக் எது கிடையாது அப்படின்னா ஆஸ்பல்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா ஆஸ்பல்ட்டுன்றது வந்து பிளாக் ஆர் ப்ரௌன் பெட்ரோலியம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, செடிமெண்ட்ரி, இக்னிஷியஸ், மெட்டஃபர் இந்த 3 இதுதான் வந்து ராக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சிஸ்ட், கிரானைட், பேசல்ட்டை வந்து நம்ம ராக்காக வச்சுருக்கோம். அக்வாஃபயர் அப்படின்னா என்ன அப்படின்னா வாட்டர் ஸ்டோர்டு அண்டர் கிரவுண்ட் பிட்வீன் த லேயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ராக்கு. நெக்ஸ்ட்டு 2 ஹார்ட் ராக்குக்கு நடுப்புற இருக்கிற வாட்டர்ஸை சொல்லுவோம். இது எப்படி திருப்பி அக்வாஃபயர்லேருந்து நமக்கு வரும், சர்ஃபேஸ்க்கு வரும் அப்படின்னா ஸ்ப்ரிங் அண்ட் வெல்ஸ் மூலயமா வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேந்தலிசா அப்படின்றது வந்து ஓஷன். ஏன் அப்படின்னா பேஞ்சியான்றது காண்டினென்ட்டு நமக்கு தெரியும். பெட்ராலஜி அப்படின்னா வந்து என்னென்னா ராக்கை பற்றி படிக்கிற அந்த இதுவே பெட்ரோகிராஃபி அப்படின்றதுனா அதோட டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி படிக்கிறது. லித்திஃபிகேஷன் அப்படின்றது ராக்கை பற்றி படிக்கிறது. அதாவது நார்மலாக இருக்கிற சாண்டு, சில்ட்டு, மட்டு எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அன்கன்சாலிடேட் மெட்டீரியலாக இருக்கிறது எல்லாமே கன்சாலிடேட் சாலிட் ராக்காக மாறிடும். அந்த ராக்காக மாறுறது பேர் தான் லித்திஃபிகேஷன். சரியா? அதுக்கப்புறம் பாக்சைட் ராக்கு. இங்கே வேறு பாக்சைட் ஓர் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வந்து நிறைய அலுமினியம் சிலிகேட்டாக அதிகமாக இருக்கிற ராக்ஸ் எல்லாமே டீகம்போசிஷன் ஆகிறது மூலயமா கிடைக்குது. ஓகே, அடுத்து கிரானைட் ராக்ஸு. கிரானைட் ராக்கு எந்த டைப்புன்னு கேட்குறாங்க. இக்னிஷியஸ் டைப்பு. லைட் கலர்னு போட்டிருக்கேன், நான் அங்கே இடத்துல வந்து பிளாக்னு போட்டிருப்பேன். சரி, இது வந்து குவாட்ஸ் அண்ட் அல்கலைன் ஃப்ளட்ஸ் பேரால் வந்து கிரியேட் ஆனது தான் இந்த கிரானைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மைக்காவும் கொஞ்சம் இருக்கும், ஆம்ஃபிபோலும் கொஞ்சம் இருக்கும். செடிமெண்ட்ரி ராக் இதில் எது அப்படின்னு கேட்குறாங்க. செடிமெண்ட்ரி ராக் பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ஸ்டோன் தான். இக்னிஷியஸ்க்கு வந்து கிரானைட், பசால்ட்டு, டயோரைட்னு இந்த 3 இருக்கா. செடிமெண்ட்ரியில் ஸ்டோன்னு வருது, சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன் வருது. மெட்டமார்பிக் பார்த்தோம் அப்படின்னா சிஸ்ட், ஸ்லேட்டு, மார்பிள் இது 3. குவாட்சைட்டுன்றது சொல்ல மறந்துட்டு மெட்டமார்பிக்கில் வரும். குவாட்சைட் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், இல்லை பிங்க்கில் இருக்கும், இல்லை ரெட்டில் இருக்கும். இது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெமடைடை வச்சு மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது 2 இது அருந்தே இருக்கட்டும், ஒரே ஒரு நிமிஷம் இந்த இடத்துல பாரு. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இக்னிஷியஸ் ராக்குன்றது வந்து மேக்மா, மோல்டன் மேக்மா சாலிடிஃபிகேஷன் ஆகிறது மூலயமா கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்கா, கிரானைட்டுன்றது எல்லாமே இக்னிஷியஸ். ஓகே, நெக்ஸ்ட் செடிமெண்ட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ராக் பார்ட்டிக்கல், ஆர்கானிக் மெட்டீரியல் இது ரெண்டுமே வந்து அக்குமுலேட் ஆகிறது மூலயமா கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது கிராவல், பீட்டு, ஜிப்சம் இது எல்லாமே ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மெட்டமார்பிக். இது வந்து இக்னிஷியஸ் அப்படின்னா செடிமெண்ட்ரியாக இருந்து ப்ரெஷருக்கு அப்புறமா வந்து இது வந்து மெட்டமார்பிக்காக மாறிடும். ஜெனசிஸ், மார்பிள், குவாட்ஸ் இந்த பாக்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இக்னிஷியஸ் அப்படின்னா செடிமெண்ட்ல இருந்து மெட்டமார்பிக்காக மாறுறது சொல்கிறாங்க. இக்னிஷியஸ் கிரானைட் வந்து மெட்டமார்பிக்கில் ஜெனசிஸாக மாறிடும். பசால்ட் இக்னிஷியஸ் என்னவா மாறும் அப்படின்னா சால்ட்டாக மாறும். அது வந்து கிரீன் ஸ்டோனுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சால்ட்டுன்றதை ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். பசால்ட், சால்ட், கிரீன் ஸ்டோனாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. செடிமெண்ட்ரி வந்து லைம் ஸ்டோனாக இருக்கிறது மார்பிளாக மாறிடும். ஓகே, எப்படி அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோன்னா இதுவும் ஒயிட்டாக இருக்கும், அதுவும் ஒயிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து செடிமெண்ட்ரி கோல் வந்து என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டாக மாறும், அப்படி இல்லைனா திருப்பி கோலாகவே மாறும். இந்த கிராஃபைட் வந்து கோலுக்கு வந்து கருப்பு கலரில் இருக்கும், பென்சிலாக மாறும். பென்சில் என்ன இருக்குது, கிராஃபைட்டாக இருக்குது, அதான் மெட்டமார்பிக். அடுத்து சாண்ட்ஸ்டோன் செடிமெண்ட்ரி வந்து குவாட்ஸிட்டாக மாறும், அது வந்து மெட்டமார்பிக். அதுக்கப்புறம் ஸ்லே அப்படி இல்லைனா கிளேன்றது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேட்டு, மைக்கா, சிஸ்டாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒரு டயக்ராமும் போட்டிருக்கேன். அதாவது மைக்காவாக மாறும், இப்படி நார்மலாக ஒரு கவர் மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா ஸ்லேட் இப்படி மாறும், இப்படின்னா சிஸ்டாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எது மாறும் அப்படின்னா வந்து நம்மளோட கிளே வந்து மாறும் அப்படின்னு நான் மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல மேக்மா, மோல்டன் மேக்மா எதுலேருந்து வருது? இப்போ தான் நம்ம அங்கேருந்து பார்த்தோம் இல்லையா, இக்னிஷியஸ் ராக். இங்கே ஒரே ஒரு இடம் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஃபோல்ட் ஆஃப் ராக்கை வந்து நம்ம சிங்க் லைனுன்னு சொல்லுவோம். 2 ராக் வந்து டவுன் ஃபோல்ட் ஆச்சு அப்படின்னா அதை சிங்க் லைனுன்னு சொல்லுவோம். அதுவே மேலே அப்வர்ட் ஃபோல்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு மேலேன்னு பேர் தான் ஆன்டிக் லைனுன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து டெக்டானிக் பிளேட் 2 மூவ் ஆகிறது மூலிமா நடக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இந்த இக்னிஷியஸ் வந்து ஹார்டர் அண்ட் கிரானுலராக இருக்கும். இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல இக்னிஷியஸில் ஃபாசில் வந்து கிடையாது, செடிமெண்ட்ரியில் தான் ஃபாசில் இருக்கும். ஸோ இக்னிஷியஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா காப்ரோ அப்படின்றதும் வரும். ஓகே, கிரானைட், பசால்ட் ஆல்ரெடி தெரியும். கிரானைட் வந்து இக்னிஷியஸ் தெரியும், பிரைமரி ராக்கு. கிரானைட், பசால்ட்
இங்கே பாரு பெக்மடைட் அப்படின்றது நமக்கு தெரியாது. பெக்மடைட், பிச் ஸ்டோன், அப்புறம் டியோரைட், இது மூணுமும் கூட இக்னேஷியஸ் தான். ஓகே, கால்சியம் அதிகமாக இருக்கிற ராக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனேட் ராக். இதை வந்து என்ன சொல்லுவோம்னா கால்சியம் கார்பனேட்டுன்னு சொல்கிறோம். இது எதுலாம் இருக்குன்னா லைம்ஸ்டோன், ஜிப்சம், மார்பிள் இதிலலாம் இருக்குது. சரியா? இது பார்த்தோம் அப்படின்னா சிலிக்கேட் ராக்கை விட ரொம்ப ஸ்ட்ரென்த்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து மோல்டன் மேக்மாவால் கிரியேட் ஆகிற இது என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இக்னேஷியஸ் ராக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இக்னேஷியஸ் ராக் எல்லாமே வந்து சிலிக்கேட் மினரல்ஸால் தான் இதுவாக இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம் ஆக்சைடு அண்ட் அயன் ஆக்சைடு இது ரெண்டுமும் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்கலாக ரொம்ப ரொம்ப ரிச்சான ராக்குன்னு சொல்கிறோம். சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எர்த்குவாக் பார்த்தோம் அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் எந்த ஜோனில் ஃபால் ஆகுது அப்படின்னா 5th ஜோனுன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி சிஸ்மிக் ஜோனை 4ஆக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? 2லேருந்து 5 வரைக்கும். 1ன்னு எதுவுமே கிடையாது. 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா லீஸ்ட் ஆக்டிவ். அதுவே 5 பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப மோஸ்ட் ஆக்டிவ் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5லேருந்து 2 வரைக்கும் இருக்குது. அந்தமான் நிக்கோபார் வந்து 5ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்ரக்டிவ் ஃபார்ம் ஆஃப் சுனாமியே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து சிஸ்மிக் சி வேவ்னு சொல்லுவோம். இது எர்த்குவாக்கால் காஸ் பண்ணப்படுது. எந்த மேக்னிடியூடுன்னு பார்த்தோம் அப்படின்னா 7.5 விட அதிகமாக இருக்கிற மேக்னிடியூடால சுனாமி வந்து காஸ் பண்ணப்படுது. இந்த மேக்னிடியூடை எந்த இதில் பார்ப்போம் அப்படின்னா வந்து ரிச்சர்டில் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 2லேருந்து 2.9 வரைக்கும் இருக்கிறது ரொம்ப ரேராக தான் நமக்கு ஃபெல்ட் ஆகும். 4லேருந்து 4.5 வரைக்கும் இருக்கிறது லைட்டர் சொல்கிறாங்க. 5லேருந்து அதுக்கு மேலே 6 வரைக்கும் இருந்தால் மாடரேட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஏர்த்துக்குள்ளவே நமக்கு வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா அதை படிக்கிறத வந்து சிஸ்மாலஜின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டியூ டு ஸ்லைடிங் ஆஃப் ராக் அலாங் த ஃபால்ட் பிளேன்னு 2 இருக்குது. அப்போ வந்து ராக்கு ஸ்லைட் ஆகுதுன்னு வச்சுக்கோ, அது வந்து டெக்டானிக் எர்த்குவாக்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சிஸ்மிக் வேவ்லேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் எது அப்படின்னா ப்ரைமரி வேவ் தான். இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா பி வேவ்ன்றது தான் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். ஃபஸ்ட் அரைவ் ஆகிறது அதுதான், அதை நம்ம ப்ரைமரி வேவ்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சவுண்ட் வேவுக்கு சிமிலராக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேஷியஸ், லிக்விட், சாலிட் இது 3 மெட்டீரியலுமே இந்த பி வேவ் வந்து ட்ராவல் ஆகும். ப்ரீத்தி ஞாபகம் வச்சுக்கோ, பி வேவ்னா 3த்துலையுமே ட்ராவல் ஆகும். அடுத்து எஸ் வேவ் பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸில் சம் டைம் லாக் எடுத்து தான் வந்து வரும். செகண்டரி வேவ்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சாலிடு செகண்டரி எஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுனால எஸ்ல மட்டும்தான் இது வந்து ஒன்லி த்ரூ சாலிட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது பார்த்தோம் அப்படின்னா வந்து செட்ஸ் ஆஃப் வேவ்ஸை கிரியேட் பண்ணும். இந்த செகண்டரி வேவ் வந்து ஒரு வேவ்ஸை கிரியேட் பண்ணும். அந்த வேவை வந்து சர்ஃபேஸ் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். சுனாமியால் எது வந்து சுனாமிக்கான காஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் எரோஷன். ஓகேவா? சுனாமின்ற வேர்டே வந்து ஜாப்பனீஸ் வேர்டு. இது வந்து ஹார்பர் வேவ்னு சொல்லியிருக்காங்க. இது எதனாலலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சடனாக ஒரு ஓஷன் சர்ஃபேஸில் ஏதோ மூவ்மெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க எர்த்குவாக் மூலயமா. அப்படி இல்லைனா சீ ஃப்ளோரில் லேண்ட்ஸ்லைட் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஓஷனில் லேண்ட் ஸ்லம்மிங் நடக்குது. அது இல்லைன்னா வால்கனிக் எரப்ஷன் அதிகமாக நடக்குது. அப்படி இல்லைனா மீட்டியோரைட் ஓஷனில் வந்து விழுது அப்படின்னா இந்த பட்சத்துலலாம் சுனாமி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சுனாமி வந்து ஹார்பர் வெப்னு போட்டிருக்காங்களா. அண்ட் எர்த்குவாக் வித்தின் அ சீக்குள்ளவே எர்த்குவாக் வந்துச்சுன்னா அதை தான் நம்ம சுனாமின்னு சொல்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. புல்லிங் ஆஃப் எர்த் கிராவிடேஷனலி இன் சம் டைரக்ஷன் பை சன் அண்ட் எர்த். ஓகே, சன் இங்கே இருக்குது, மூன் இங்கே இருக்குது. இது ரெண்டும் வந்து எர்த்தோட கிராவிடேஷனில் புல் பண்ணுது, ஆனால் சேம் டைரக்ஷனில். அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் டைடுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் டைடு வந்து எது அப்படின்னா ஸ்ப்ரிங் டைடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணுமே எர்த்து சன்னு மூணுமே ஒரே லைனில் இருந்தால் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எவ்ரி 2 வீக்ஸ் வந்து நடக்கும். டியூரிங் அ நியூ மூன் அப்படி இல்லைனா ஃபுல் மூன் அப்போ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எர்த்குவாக் வேவ் இன்வால்வ் டிரான்ஸ்வர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த இதில் நடக்கும் அப்படின்னா செகண்டரி வேவில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செகண்டரி வேவுக்கு இன்னொரு பேர் என்ன, ஷியர் ஆர் ஷேக் வேவ் என்ன வேணால் சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஓகே, இது வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கான் இந்த இடத்துல. ஓகே, இங்கேயும் அதே தான் கேட்டிருக்கான். ட்ரான்ஸ்ஃபர் வேவ் பார்த்தோம் அப்படின்னா எஸ். மேலேயே சொல்லிவிட்டோம் மேக்னிடியூடை இது பண்ணுறது ரிச்சர்ட் ஸ்கேல் தான் அப்படின்னு சொல்லிவிட்டேன். லாக்ராமெத்திக் பார்த்தோம் அப்படின்னா பேஸை 10 வச்சு பண்ணியிருப்பாங்க. ஓகே, எர்த்குவாக்கோட டேமேஜை பார்க்குறது பார்த்தோம் அப்படின்னா மெர்காலி ஸ்கேல். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து எர்த்குவாக்கை படிக்கிறது சிஸ்மாலஜி, ஆல்ரெடி சொல்லியாச்சு. வேவ்ஸ் அக்கர் டியூரிங் எர்த்குவாக்
எர்த்குவேக் அப்போ வர வேவ்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிஸ்மிக் வேவ்னு தான் சொல்லுவோம். காஸ்மிக் வேவ்னா சொல்லுவோம் சொல்ல மாட்டோம், சிஸ்மிக் வேவ்னு தான் சொல்லுவோம். ஓகே, எர்த்குவேக் காஸ் ஆகிறதுக்கு நேச்சுரல் ஃபினாமினா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்கனிக் எரப்ஷன் தான். லூனார் கிடையாது, ஸ்டாம்லாம் கிடையாது, வால்கனிக் எரப்ஷன் தான் முக்கியமான காரணம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லொக்கேஷன் டைரக்ட்லி அபோவ் இட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். ஓகே, இப்படி இருக்குது, அதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்ம எபி சென்டர்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட்டாக மேலே சென்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே வர சர்ஃபேஸில். அதே கொஞ்சம் ஆரிஜினேட் ஆகி வித்தின் த earth surface, the place where its origin within the earth surface, எங்கே ஆரிஜின் ஆச்சோ அதை வந்து நம்ம ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். இந்தியன் சிட்டிஸ் வந்து எந்த இடத்துலலாம் லோயஸ்ட் சிஸ்மிக் ஜோன், அதாவது செகண்ட் ஜோனுன்னு சொல்லிக்கோங்க, இது பார்த்தோம் அப்படின்னா சத்தீஸ்கர், ராய்ப்பூர், இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப லோயஸ்ட்டு சிஸ்மிக் வேவ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுனாமியோட வார்னிங் சைன் என்ன அப்படின்னா வந்து வாட்டர் குயிக்காக போகிறது உள்ள பீச்சுக்குள்ளே, அது நமக்கே தெரியும். எர்த்குவேக் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு காரணம் எர்த்குவேக்கு டெக்டானிக் பிளேட்டோட மோஷன்ஸாலையும் வருது. நெக்ஸ்ட்டு எஸ்டிமேஷன் ஆஃப் ப்ராபபிள் எர்த்குவேக் இஸ் நாட் பேஸ்ட் ஆன், எதில் பேஸ்ட் ஆகலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளேட்ஸ் ஏர்த்லேயே மூவ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு நம்ம சொல்லலாம் எர்த்குவேக்கு. ஃபஸ்ட்டே சொன்னோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ட்டு ஜோனு, எங்கெங்கெல்லாம் ஃபால்ட்டு ஜோன் இருக்கோ அதை வச்சு வந்து சொல்லுவாங்க. சரியா, எர்த்குவேக்கோட ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி இங்கே வந்திருக்கு, அதனால் வரும்னு சொல்லலாம். ஆனால் நம்ம பிளானட்டோட பொசிஷனை வச்சு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்கான், அது தப்பு.